வீடு கட்ட துவங்கும்போது பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சொந்தமாக ஒரு வீட்டை கட்ட தொடங்கும்போது அந்த இடத்தை தேர்வு செய்வதில் இருந்து அங்கு வீடு கட்டுவது வரை பல்வேறு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காண்போம். இடத்தின் முக்கியத்துவம், பள்ளி, மருத்துவமனை, கடை, போக்குவரத்து வசதிகள் அருகில் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். நிலத்தின் வகை, பசுமை நிலம், வருவாய்த்துறையின் ஒப்புதல், குடியிருப்பு நிலம் போன்றவற்றை சரிபார்க்க வேண்டும். உரிமை ஆவணங்கள், பட்டா, சிட்டா, உரிமை பத்திரம், கடன் பற்றிய விவரம், எப்எம்பி மேப், நில அளவை வரைபடம், நீதிமன்ற வழக்குகள் உள்ளதா என சரிபார்க்க வேண்டும். கட்டட வடிவமைப்பு, ஒரு அனுபவம் வாய்ந்த ஆர்க்கிடெக்ட் அல்லது சிவில் ஐ அணுக வேண்டும். உங்கள் குடும்ப தேவைகள், எதிர்கால வளர்ச்சி, இட வசதி ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு தரமான 2D மற்றும் 3D வரைபடம் தயாரிக்கப்பட வேண்டும். வடிவமைப்பில் அறைகள் இட அமைப்பு, வெளிச்சம், காற்றோட்டம், படிக்கட்டுகள், வாயில், பூந்தோட்டம் இடம் ஆகியவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். கட்டட அனுமதிகள், பில்டிங் அப்ரூவல் சோகஸ்மேலி நகராட்சி, நகர மேம்பாட்டு ஆணையம், டிடிசிபி, பஞ்சாயத்து ஆகியவற்றிடமிருந்து கட்டட அனுமதி பெற வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம், கட்டுமானம் செய்யும் பொறியாளர் கையொப்பம், சொத்து காகிதங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மண் சோதனை, சாயில் டெஸ்ட் சோகஸ்மேலி மண் எந்த அளவிற்கு லோட் பெரிங் ஆற்றல் கொண்டது என்பதை கண்டறிய வேண்டும். உலர் மண், சோதனைக்கு ஏற்ற தண்ணீர் அளவு, நீர்நிலை, வாட்டர் டேபிள் லெவல், பாறை அமைப்பு ஆகியவை அறியப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் ஃபவுண்டேஷன் வகை தீர்மானிக்கப்படும். அடித்தள வேலை, ஃபவுண்டேஷன் ஒர்க் சோகஸ்மேலி நிலம் சமமாக்கப்படுகிறது. லெவலிங், பின்னர் மார்க்கிங், படத்தில் உள்ள அளவுகள் நிலத்தில் அடையாளம் காண்பது, ஃபூட்டிங் வெட்டப்படும், அதில் கம்பிகள் அமைக்கப்படும், ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், கான்கிரீட் ஊற்றப்படும். இது வீட்டு உறுதித்தன்மைக்கு மிக முக்கியமான அடிப்படை கட்டமாகும். மேல் கட்டுமானம், சூப்பர்ஸ்ட்ரக்சர் சோகஸ்மேலிக்கு பிறகு, சுவர்கள், பிரிக் ஒர்க், தூண்கள், பில்லர்ஸ், மாடிப்படி, ஸ்லாப் காஸ்டிங், கூரை, பளபளப்பான பிளாஸ்டரிங் ஆகியவை செய்யப்படும். ஆர்சிசி, ரீஇன்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட், ஸ்லாப் வேலை மிக முக்கியம். வீடு முழுவதும் அமைப்பதற்கான பெரும் கட்டமைப்பு இதுதான். உள்புற வேலை, இன்டீரியர் ஒர்க் சோகஸ்மேலி மின் இணைப்பு, ஒவ்வொரு அறையிலும் பிளக் பாயிண்ட், ஃபேன் பாயிண்ட், லைட் பாயிண்ட், நீர் குழாய்கள் அமைத்தல், பாதுகாப்பான வெளியேற்றம் மற்றும் குடிநீர், சுவர் சாமர்த்தியம், பைண்டிங், சாளரம், விண்டோஸ், கதவு, டோர்ஸ், அழகான உள்தோற்றம் வரும்படி ஃபால்ஸ் சீலிங், வுட் ஒர்க், டைல்ஸ் வேலை செய்யலாம். வெளிப்புற பணி, எக்ஸ்டீரியர் ஒர்க் சோகஸ்மேலி வாயில், கம்பவுண்ட் வால் அமைத்தல், பனிக்குழாய், கிரேனேஜ் சிஸ்டம் அமைத்தல், வாயிலில் கேட், பூந்தோட்டம், மாடிப்படிகள், ஓரங்கட்டைகள், வாசல் பகுதியில் பைவர் பிளாக் அல்லது கான்கிரீட் ஃப்ளோரிங் போடலாம். 9. இறுதிக்கட்டம் பரிசோதனை மற்றும் அனுமதி, பொறியாளர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பரிசோதனை செய்து கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வழங்குவர். பின்னர் ஆக்குபன்சி சர்டிபிகேட், ஓசி, குடியிருக்கும் அனுமதி பெற வேண்டும். வாடகைக்கு விட, விற்பனை செய்ய அல்லது குடியேற இது அவசியம். 10. குடியேறுதல், ஹவுஸ் வார்மிங் கிரகப்பிரவேசம் சோகஸ்மேலி வீட்டில் தீபம் ஏற்றி, வழிபாடுகள் நடத்தி, குடும்பத்துடன் குடியேறலாம். மரபுப்படி சுப நாளில் பூஜைகள் செய்து வணங்கி கடவுளின் ஆசீர்வாதத்துடன் குடியேற வேண்டும். இந்த கட்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக திட்டமிட்டு செய்யப்படும்போது உங்கள் வீடு உறுதியானதாகவும் அழகானதாகவும் அமையும். வீடு என்பது வாழ்நாள் முதலீடு. ஆகவே தெளிவான திட்டத்துடன் அதை செய்வது அவசியம். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.